ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒன் டெக் தமிழ். நான் இந்த டிஷர்ட்டை போட்டு வந்திருக்கும் போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் நான் எந்த கண்டென்ட் பற்றி பேச வந்திருக்கேன். ஆமாங்க, நான் சிஎஸ்கே பற்றி தான் பேச வந்திருக்கேன். சிஎஸ்கே பற்றி என்ன பேசணும்னா, நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் நடக்க போகுது, சிஎஸ்கே vs எம்ஐ. அந்த எம்ஐ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் தோத்துட்டு வந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே கூட அடுத்த மேட்ச் ஆடுறோம்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபார்முக்கு வந்துடுறானு. நான் தாண்டா புரியல. பும்ரா 5 மேட்ச் விக்கெட் எடுக்கல, அவரும் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா திலக் வருமா, அவரு பயங்கரமான ஒரு 100 போட்டு அவரும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இதுல என்ன, ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமாரும் அடிச்சிட்டாங்கன்னா மும்பை டீம் கடப்பார டீமா மாறிடும். ஆல்ரெடி கடப்பார தான், இன்னும் கடப்பாரையா மாறிடும். அப்படியே சிஎஸ்கே பாருங்க, ஆயுஷ் மாத்திரே இன்ஜுரியில வெளியே போயிட்டாரு, கலீல் அகமது இன்ஜுரியில வெளியே போயிட்டாரு. 2 பேருமே சூப்பரான பிளேயர்ஸ். ஆயுஷ் மாத்திரே அவர் தான் பவர் பிளேயர்ல பேட்டிங்ல செம்மையா ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட், ஒரு குயிக் ஃபேரா ஒரு 30-40 ரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அவரும் இப்ப இல்ல. அவருக்கு வந்து யார் எடுத்துட்டு வராங்கன்னு இப்போ எனக்கும் சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க நினைச்சு சொல்றோம், சிஎஸ்கே சுத்தமா அவனுக்கு கண்டிக்கவே மாட்டாங்க. இது நான் ரீசெண்டா சோசியல் மீடியால பார்த்தேன். சிஎஸ்கோட எக்ஸ் ஸ்கவுட் ஒருத்தர் பேசியிருந்தாரு. என்னன்னா, அவர் வந்து பிரியான்ஷ் ஆர்யா, அனிகேத் வர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சிஎஸ்கேக்கு சஜஸ்ட் பண்ணாராம். ஆனா வந்து ஃபிளெமிங் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் போகாம ஆக்ஷன்ல தீபக் கூடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் இந்த பிளேயர்ஸ் போயிருக்கானுங்க. சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. ஃபிளெமிங் இவ்வளவு வருஷம் வினிங் டீம் 5 வருஷம் கப் அடிக்கிறதுக்கு கூடயே இருந்தாரு. நான் அவர் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா சத்தியமா எனக்கு முடியலங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை விட்டுட்டு எப்படி விஜய் சங்கர்லாம் எடுக்கிறாருன்னு புரியல. அப்புறம் நம்ம எஸ்ஆர்எச் மேட்ச்ல சூப்பரா போட்ட ஷக்கீப் ஹுசைன், அவரும் வந்து நம்ம சிஎஸ்கே நெட்ஸ்ல இருந்திருக்காரு, அவரையும் சுத்தி எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி நம்ம நெட் பவுலர் தான். இவங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நெட் பவுலரா கூட்டின்னு வந்து எல்லாரையும் பிராக்டிஸ் பண்ண வச்சு மற்ற டீமுக்கு குத்துறோம். நான் நம்ம டீம்ல ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு அதான் புரியல ஏன்னு சொல்லிட்டு. இவ்வளவு வருஷமா சரி ஓகே, கிரிக்கெட் வந்து இந்த ஐபிஎல் வந்து ஒரு கொஞ்சம் அந்த 200 அந்த அடிச்சாலே ஒரு சூப்பரா ஸ்கோரா இருந்துச்சு, அதை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது வரையும் ஓகே, ஒரு யங்ஸ்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு ஓகே. ஆனா இப்போ வந்து இப்ப 230 அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறானுங்க, 250 அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிரியான்ஷ் ஆர்யா, ஒரு அனிகேத் வர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்காம ஏன் விடுறீங்கன்னு தான் புரியல எனக்கு. ஏன்னா கூப்பர் கார்ட்லிங் வந்து மேட்ச் ஷாட்டுக்கு போனீங்களே, அப்பயே எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா கூப்பர் கார்ட்ல இப்ப பஞ்சாப்ல சாமியா செஞ்சுருக்கான். நான் மேட்ச் ஷாட்டை பாருங்க, 30 பால் அடி, ஒரு 6 கூட அடிக்காம போறாரு. போலிங்கும் ஒரு ஓவர்ல 20 ரன்னுக்கு மேல கொடுக்குறாரு. 2 மேட்ச் தான் ஆடினாரு. நான் சொல்றது, நான் இதுக்கு என்னால பேசவே முடியல. நான் பேச எனக்கு திட்டணும் தான் தோணுது சிஎஸ்கே. ஆனா என்ன பண்றது, ஒரு சிஎஸ்கே ஃபேனா இதெல்லாம் வந்து நான் வந்து என் பிரான்சைஸ் இவ்வளவு வருஷமா ஒரு சூப்பரா ஒரு லெகசியை பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. தோனி இது ஃபுல்லா சிஎஸ்கேனாலே ஒரு பிராண்டு. 18 அந்த சிஎஸ்கே எப்படி இருந்துச்சு, இந்த போன டிக்கெட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, சிஎஸ்கே ட்ரீம் ஃபைனல்ல இருக்கும், மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி யாரு வந்து சிஎஸ்கே கூட ஃபைனல் ஆட போறா, இப்படிதான் வந்து ஒரு ஐபிஎல் இருந்துச்சு. கன்ஃபார்ம் எல்லாமே எல்லா வருஷமும் குவாலிஃபை ஆகிற ஒரே டீம் சிஎஸ்கே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, டேபிள் பாட்டம்ல இருக்கும். எனக்கு சுத்தமா அதுதான் எனக்கு ஏன்னு புரியல. சீசன் ஆரம்பிக்கும் போது நீங்க கவனிச்சிங்களா, சீசன் என்ன சொன்னோம், போலிங்கே சுத்தமா இல்ல, பேட்டிங் செம்மையா இருக்கு, போலிங் சுத்தமா இல்லைன்னா. இப்போ போலிங்க செம்மையா ஓவர் சரி பயங்கரமா போடுறாரு. அன்சுல் கம்போஜ் AK-47, அது AK-47 மாதிரி சூப்பரா கன்னு மாதிரி போடுறாரு. கலீல் சூப்பரா போட்டு இருந்தாரு, அவரும் வந்து அவருக்கு இப்ப இன்ஜுரி. பார்ப்போம் அவருக்கு பதில யார விளையாட வைக்கிறா. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ராமகிருஷ்ணா கோஷ்னு ஒரு பவுலர் இருக்காரு, சூப்பரான ஒரு டெத் பவுலர். அவர் எடுத்துட்டு வரலாம், ஆனா அவர் எடுத்துட்டு வர மாட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னு தான் புரியல. நான் வந்து வெளியே இருக்க பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வாங்க சொல்லல,
வெளி டீம்ல இருக்க பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணி நம்ம டீமுக்குள்ள இருக்கிறதே நம்ம வந்து யூஸ் பண்ணா இந்த டீம் வந்து ஒரு சூப்பரா டெவலப் ஆகும் தான் சொல்றேன். இது உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்றேங்க. அப்புறம் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு இது ஃபிளெமிங் வந்து ஒரு அவுடேட்டட் கோச் ஆகிட்டாரோ எனக்கு தோணுது. ஏன்னா இதோட ஐடியாஸ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. டைம் டு சேஞ்ச் ஹெட் கோச் தான் எனக்கு தோணுது. சுரேஷ் ரெய்னா வந்து மார்க் ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் எடுத்திருந்தாலே இவனுங்க வந்து சூப்பரான டீமை பில்ட் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் ஒரு கோச்சிங் டீமை மாத்துங்க. நம்ம வருஷம் பிளேயர்ஸை மாத்தினா மட்டும் போதாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு ஹார்ஷ் டெசிஷன் எடுத்து ஃபிளெமிங் பாய் பாய் சொல்லிட்டு ஒரு புது கோச் அப்பாயின்ட் பண்ணோம். ஒரு யங் கோச்சா ஒரு நல்லா ஒரு இந்தியன் கோச்சா அப்பாயின்ட் பண்ணோம். இப்போ ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி புரியுது. ஆர்சிபி டிகே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு கப்பலா அடிச்சாங்க. ஏன் அவர் வந்து ஒரு உள்ளூர் கோச்சு. ஏன்னா வந்து லோக்கல் கோச்சுன்றதுனால அவருக்கு வந்து தெரிஞ்சுட்டு இந்த லோக்கல் பிளேயர்ஸ்லாம் எப்படி ஆடுவாங்க சொல்லிட்டு ப்ளீஸ் எடுத்துட்டு வாங்க. ஆஷ்னான்னு சொல்லி ஒரு பிளேயர், ஆஷ்னா ஒரு வெளியே இருக்காரு, அவரும் ஒரு சூப்பரான ஒரு அனலிஸ்ட், அவர் எடுத்துட்டு வாங்க. உள்ள சுரேஷ் ரெய்னாவை எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டீமை வந்து ரீபில்ட் பண்ணிட்டோம். நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்ஸை வந்து பேக் அண்ட் டீமை வந்து ரீபில்ட் பண்ண வேண்டிய டைம் இது. ப்ளீஸ் சிஎஸ்கே